ஹாய்ங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோங்க. அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம கிட்ட தைக்கிறதுக்கு வர பிளவுஸ் எல்லாமே நம்மளேவே தைச்சிட்டு இருக்க முடியாது இல்லைங்களா? நம்மளும் ஆள் போட்டு தைப்போம். அந்த மாதிரி ஆள் போட்டு தைக்கும் பொழுது ஸ்டோர்ல வந்தும் தைச்சு கொடுப்பாங்க. அது எக்ஸ்ட்ராவா வீட்டுக்கு வாங்கிட்டு போயும் தைச்சு கொடுப்பாங்க. அந்த மாதிரி இவங்க வீட்டுக்கு வாங்கிட்டு போய் தைக்கும் பொழுது தான் இந்த பிளவுஸ்ல வந்து இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பார்க்கும் பொழுதே தெரியும். ஸ்லீவ் வந்து ஏற்ற இறக்கமா இருக்கு. மேலே ஒரு ஸ்லீவ் இருக்கு, கீழே ஒரு ஸ்லீவ் இருக்கு. எப்பவுமே ஸ்லீவ் வந்து நம்மளுக்கு முடியிற அந்த டிஸ்டன்ஸ் வந்து மேலேயும் கீழேயும் ஒரே மாதிரி முடியணும். ஆனால் இந்த மாதிரி ஏற்ற இறக்கமா முடியவே கூடாது. இந்த மாதிரி முடியுது அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பா ஏதாவது ஆம்ஹோல்ல வந்து சுருக்கம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து வரும். இவங்க பாருங்க எவ்வளோ பத்தலைன்னு பாருங்க. நான் எப்போ போடுற இடத்துல 1.5 இன்ச் இருந்தாலே போதும். ஆனால் 2 இன்ச் கிளாத் வந்து நான் எப்பவும் விட்டுருவேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே இருக்கட்டுமே அப்படின்னு. ஆனா இவங்க அந்த 3/4 இன்ச் தான் மேல இருக்கிற கிளாத்ல ஸ்லீவ் வந்து அகலம் இருக்கு. மீதி ஒரு 1.25 இன்ச் அகலத்துக்கு ஸ்லீவே இல்ல. அப்ப அந்த இடத்துல நம்ம எவ்வளவு ஒட்டு போட வேண்டியது இருக்கு. இது அப்படியே நம்ம 3 தையல் போட்டும் கொடுக்க முடியாது. ஏன்னா பக்கத்துல மறுபடியும் ஒரு தையல் போடுற அளவுக்கு தான் கிளாத் இருக்கு. 3 தையல் போடுறதுக்கு கிளாத்தே இல்ல. இப்ப இது எதனால இந்த மிஸ்டேக் வந்திருக்கும்? ஒண்ணு கட்டிங்ல மிஸ்டேக் வரலாம். ஏன்னா நான் கட்டிங்ல மிஸ்டேக் பண்ணல. ஏன்னா இன்னொரு சைடில் அவங்க கரெக்டாக தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த சைடில் தான் அவங்க மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. அப்போ கட்டிங் மிஸ்டேக் இல்லை. ஒருவேளை கட்டிங்கில் மிஸ்டேக் இருக்குதுன்னா அது எப்படி நமக்கு கரெக்டாக கட் பண்ணுங்கிறத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸ்லீவுடைய சென்டர் பாயிண்ட்டும் ஷோல்டரும் கரெக்டாக நேராக வச்சு தையல் போட்டிருக்க மாட்டாங்க. அப்படி இல்லைன்னா மெயின் கிளாத்தை வந்து இழுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு மிஸ்டேக் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்க ஃபஸ்ட்டு தையல் போடும் பொழுதே ஏற்ற இறக்கமாக வருதுங்கிறத தெரிஞ்சுட்டு பிரிச்சுட்டு மறுபடியும் அவங்க கரெக்டாக வச்சு தையல் போட்டிருக்கலாம். அதையும் அவங்க பண்ணலை. 24 இன்ச்சை தாண்டிட்டாங்க அப்படின்னாலே அவங்களுக்கு லைனிங்ல மேக்ஸிமம் ஒட்டு போடுற மாதிரி தான் வரும். ஆனால் மெயின் கிளாத்தில் ஒட்டு போடுற மாதிரி வரல. ஏன்னா மெயின் கிளாத் எக்ஸ்ட்ராவாகவே இருக்கும் இல்லைங்களா? மெயின் கிளாத் வந்து நான் எக்ஸ்ட்ராவாக தான் விட்டு கட் பண்ணியிருந்தேன். அவங்க அது மெயின் கிளாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டாங்க. இப்போ நம்ம 2 மெயின் கிளாத்து லைனிங் ரெண்டுமே ஒட்டு போடணும். பிரித்து விட்டுட்டு தான் நம்ம ஒட்டு போட்டு தைக்கணும். ஆள் போட்டு தைக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதா, எல்லாத்துக்கும் இப்படியான்னு தெரியல. இந்த சைடு ஜாயின் பண்ணுறது, ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறது இதில் தான் மிஸ்டேக்கே வருது. அதனால தான் நான் பார்க்குற வரைக்கும் பார்த்துட்டு என்ன பண்ணிட்டேன், என்னாலையும் அதிகமாக தைக்க முடியதில்லை, இடுப்பு எலும்பு ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறதுனால. அதனால எல்லாமே ஃபினிஷ் பண்ணிருங்க. ஆனால் லாஸ்ட்டில் அந்த ஃபைனல் டச் மட்டும் நீங்கள் ஃபினிஷ் பண்ண வேண்டாம். அந்த 3 தையல் போடுறது மட்டும் நானே போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியே அவங்ககிட்ட தைச்சு வாங்கிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த மாதிரி தைச்சு வாங்கும்பொழுது அவங்க என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் இதை வந்து நம்ம கரெக்டாக நம்ம அது சரி பண்ணிட முடியுது. நீங்களும் இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படின்னா அதை கண்டிப்பாக சரி பண்ணிக்கோங்க. இதில் எப்படி வந்து பர்ஃபெக்டாக ஸ்லீவ் கட் பண்ணணும், நாச்சஸ் வந்து மீட் ஆகிற மாதிரி எப்படி ஸ்டிச்சஸ் போடணும், சைடு எப்படி ஜாயின் பண்ணணும், பேக் பார்ட் ஃப்ரண்ட் பார்ட் எப்படி சைடு மார்க் பண்ணணும், இது எல்லாமே நான் உங்களுக்கு அப்கேஸில் வந்து நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லித்தரேங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்குமான டெய்லரிங் ஆன்லைன் கிளாஸும் நம்ம எடுத்துகிட்டு இருக்கிறோங்க. அதை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா மேலே ஸ்க்ரீனில் தெரியிற நம்மளுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நன்றி.